அக்கா, அண்ணி இன்னும் வரலையே. வரேன்னு கால் பண்ணா, இன்னும் வரல. என்ன விஷயம்னு கேட்டா வந்து சொல்றேன்னு சொல்லிட்டா. அத்தை, அம்மா எங்க? கலை, அம்மா இப்ப வந்துருவாங்க. அத்தை, அம்மா இன்னும் வரலையா? இப்ப வந்துருவாங்கடா. அம்மா, அம்மா, அம்மா. கலை, பாரதி, தூங்கி எந்திரிச்சிட்டியா கலை? ஆமாம்மா. வாங்க. அம்மா, நீங்க எப்ப வரீங்க? அம்மா அப்பவே வந்துட்டேன்டா. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா, அதான் கடைக்கு போயிட்டு வந்தேன். போங்க போங்க, சீக்கிரம் போய் பிரஷ் பண்ணுங்க, போங்க. ஏய், என்னடி ஆச்சு? எங்க போயிட்ட நீ? எவ்வளவு தடவை போன் பண்றது, லைனே போல. செம்ம டென்ஷன் ஆயிருச்சு அண்ணி. என்ன பண்றதுனே தெரியல. எங்க நீ போனீங்க? நான் ஆபீஸ்க்குள்ள இருக்கிறது தெரியாம ஆபீஸ பூட்டிட்டு போயிட்டாங்க. நான் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன். என்னடி சொல்ற? நைட்டு ஃபுல்லா ஆபீஸ்ல தனியா வரன? தாண்டி கேக்குறேன். உனக்கு பயமா இல்லையா தனியா இருக்க? அண்ணி, கால் பண்ணா லைன் ஏன் கிடைக்கல? தெரியல மலர். நானும் அங்கிருந்து உங்களுக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா லைன் போகவே இல்ல. சிக்னல் ப்ராப்ளமா இருக்குமோ? அண்ணி, நைட்டு ஃபுல்லா சாப்பிடாம தனியா அங்க எப்படி அண்ணி இருந்தீங்க? அது அந்த நிலைமையில பசியே தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் தான் அண்ணி. கூட யாரும் இல்ல, யாரையும் காண்டாக்டும் பண்ண முடியாது, சாப்பாடும் இல்ல. எப்படிதான் ஒரு ஃபுல் நைட் அங்க இருந்தீங்களோ? ஏய், எதை கேட்டாலும் கருத்து சொல்லி மழுப்பணும், இல்லனா இப்படி சிரிச்சு மழுப்பணும். இப்போ சிரிக்கிறதுல என்னடி அர்த்தம்? அவன் உனக்கு காணோன்னு உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கோம். இவளுக்கு சிரிப்ப பாரு. அண்ணி, நான் சொல்றேன்னு என்ன டென்ஷன் ஆயிராதீங்க. உங்களை காணோன்னு கீதாக்கா ஆபீஸ் வரைக்கும் வந்து பார்த்தாங்க. அப்புறம் சிவம் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு கால் பண்ணோம். அவருக்கும் லைன் போகவே இல்லை அண்ணி. நேத்துன்னு பார்த்து டோட்டல் நெட்வொர்க்கும் அவுட் போல இருக்கு. இதுல நான் டென்ஷனாக என்ன இருக்கு? என்ன காணோன்னு பதட்டத்துல பண்ணிருப்பீங்க. செம்ம டயர்டா இருக்கு கீதா. முதல்ல குளிச்சுட்டு வந்து சாப்பிடணும். நீங்க சாப்பாடு ஏதாவது செய்றீங்களா? ஏய், இது என்னடி கேள்வி? சாப்பிடலாம், வா வா. எங்கதான் போனாரு? சாப்பிட உட்காந்துட்டு அப்படியே வெறும் வயித்தோட எழுந்து போயிட்டாரு. விடிஞ்சே போச்சு, இன்னும் ஆளை காணுமே. குழலி, என்னடி பண்ற? காஃபி குடுக்க போறேன்னு வந்துட்டு இங்க நின்னுட்டு இருக்க? அவங்க எல்லாம் எழுந்திருக்கலையா இன்னும்? எல்லாரும் இங்கதான் இருந்தாங்க பாட்டி. காஃபி எல்லாம் குடிச்சாச்சு. அவரு இன்னும் வரலன்னு டென்ஷனா பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் உள்ள போனாங்க. என்னடி சொல்ற? இன்னும் வரலையா? ஆமாம் பாட்டி, இன்னும் அவரு வர காணோம். ஒரு தகவலும் தெரியல. போன் பண்ணாலும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. ஏண்டி, கேஸ் விஷயமா தானடி போனா? அவனுக்கு லைன் கிடைக்கலனா என்ன? அவன் கூடவே தண்டமா சுத்திக்கிட்டு இருப்பாங்களே ரெண்டு பேரு, அவங்களுக்கு போன் பண்ண வேண்டியதானே? ஆமா, இது எனக்கு தோணவே இல்லையே. கால் பண்றேன்.
ஏன்பா நேத்து நைட்டு சாப்பிடாம கூட கிளம்பி போயிட்டியாமே? அப்ப போனவே இப்பதான் வரியா? என்னாச்சு? அது ஒரு முக்கியமான கேஸ் பாட்டி, அதான். சரிப்பா, அதுக்காக ஒரு ஃபோன் பண்ணியாவது தகவலை சொல்லிருக்கலாம்ல. நாங்க பதறிக்கிட்டு இருப்போம்னு தெரியாதா? நான் ட்ரை பண்ணேன் பாட்டி, லைன் கிடைக்கவே இல்லை. அப்படி என்னப்பா கேஸ்? விடிய விடிய உட்காந்து பேசுற அளவுக்கு? இவ உனக்காக எவ்வளவு ஆசை ஆசையா சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருந்தா தெரியுமா? சாரி குழலி, நான் வந்துடலான்னு நினைச்சுதான் போனேன். ஆனா வர முடியாத சூழ்நிலை, மாட்டிக்கிட்டேன். எல்லாம் ஏன் தப்புதான். நீங்க எதுக்கு சாரி சொல்லணும்? குழலி, உங்களுக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லையே, அப்புறம் நீங்க இப்படிதானே பண்ணுவீங்க? ஏ குழலி, நீ என்னடி பேசுற? நீ சும்மா ஒரு பாட்டி. எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, அதுக்காக மட்டுமா இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன்? இனியாவுக்காகவும் தானே. அதை இவரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல. எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு ஏன் கையால சமைச்சு போடணும்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? காசு வாங்கிட்டு சாப்பாடு போடுறப்ப சாப்பிட்டாரு, இப்ப உரிமையோட சமைச்சு கொடுக்கறேன்னு சொல்றேன், எந்திரிச்சு போயிட்டாரு. குழலி, நீ சொல்ற மாதிரிலாம் நான் எதுவுமே நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா சாப்பிடவே வந்து உட்கார்ந்து இருக்க மாட்டேன்ல. நிஜமாவே வர முடியாத சூழ்நிலை. ஏய், அதான் இவ்வளவு சொல்றாருல, விடுடி. இனியா, எங்க போன வக்கீல? நேத்து நைட் நீ வரலன்னு நாங்க எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? சாரிடா, ஒரு முக்கியமான வேலை, அதான் வர முடியல. சரி வா. அக்கா, ஆ? என் புக்கெல்லாம் நேத்து அட்டை போட்டீங்கல்ல, அதை எங்க எடுத்து வச்சீங்க? உள்ள ஷெல்ஃப்ல தான் வச்சேனியா? நான் பார்த்தனே, அங்க இல்லையே. சரி வா, நான் எடுத்து தரேன். தம்பி, ஒரு நிமிஷம். இத பாருப்பா, நீ சொல்றத நானும் என் பேத்தியும் அப்படியே நம்புறோம். ஆனா தயவு செஞ்சு அவ வாழ்க்கையை கெடுத்துறாதப்பா. என்ன பாட்டி சொல்றீங்க? நேத்து மத்தியானத்துல இருந்து அவ எதுவுமே சாப்பிடல, தெரியுமா உனக்கு? நீ வருவேன்னு அவ எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆனா நீ என்னடானா ஒரு போன் வந்ததும் ஓடி போற. நைட்டு ஃபுல்லா வரல. கேட்டா ஏதோ ஒரு காரணம் சொல்ற. அத நாங்க நம்பிதான் ஆகணும். ஆனா நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு உன் மனசாட்சிக்கு தான் தெரியும்பா. கல்யாணம் பண்ணி உன் கூட வாழ போறேன்னு அவ பெரிய கனவோட இருக்கா. ஏன்பா, அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி எதையும் செஞ்சிடாதப்பா. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். பாட்டி, என்ன நீங்க? இல்லப்பா, என் மனசுல பட்டத சொன்ன, அப்புறம் உன் இஷ்டம். எப்படி அவன் இங்க வந்தா? ஒருவேளை இவ போன் பண்ணி வர சொல்லிருப்பாளோ? அதுக்கும் சான்ஸ் இல்லையே. காலையில நான் கடை திறக்கும் போது கூட அவன் வெளியில இல்லையே. ம், ம். எப்படி வந்தான்? சார், சிசிடிவி ஹார்ட் டிஸ்க்கு ரெகுலர் செக்கிங்காக வந்திருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓகே சார். நீங்க ரெண்டு பேரும்
இப்படி தானா வந்து என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்களே. இந்த இந்த ஒரு எவிடன்ஸ் எனக்கு போதும். உங்க 2 பேரையும் நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. சிவா, ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். கலை, பாரதி, வீட்டுக்குள்ள வந்து விளையாடாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. இதை எடுத்து வச்சுட்டு வேற ஏதாவது விளையாடுங்க. சாரிமா. நானும் சாரிமா. சரி போங்க. பாத்தீங்களா நீ எவ்வளவு மாறிட்டான் பாத்தீங்களா? அவனுக்கு அப்பா ஞாபகம் வராத வரைக்கும் நல்லா இருப்பான். ஆனா வந்துச்சு என்ன எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்வான். இது என்ன அண்ணி, வந்ததுல இருந்தே ரொம்ப பிஸியா எதையோ டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, சென்னைக்கு வந்து மேடம்க்கு கிடைச்ச முதல் ஆர்டர். ஓ, நிஜமாவா அண்ணி? என்கிட்ட சொல்லவே இல்ல. அவ சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கா மலர், வேற வேலையே இல்ல. நான் ஒன்னும் சும்மா சொல்லல, நிஜமாவே இது ரொம்ப பெரிய ஆர்டர் தான். ஆனா என்ன, விலைய கஸ்டமர் கிட்ட வாங்காம இவளே கொடுக்க போறா. புரியலையேக்கா. இது அந்த குழலியோட பிளவுஸ்க்கு போட்டுட்டு இருக்க டிசைன். இவ வாழ்க்கையை விட்டு கொடுத்து அவளுக்கு நலங்கு நடக்க போதான். அண்ணி, என்ன அண்ணி இது? என்ன மலர், இது ஒண்ணு எனக்கு தப்பா தோணல. நீங்க 2 பேரும் நடக்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. ஓ, நாங்க தான் அடம் பிடிக்கிறோமா? கீதா, பசங்களுக்காக தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோம். ஆனா அவங்களுக்கே அதனால ஒரு கஷ்டம் வருதுன்னா அது எதுக்கு? பேசி சால்வ் பண்ண வேண்டிய விஷயத்த பேசாமலே பெரிய இஷ்யூ ஆக்குற. சி, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. இந்த நிமிஷம் கூட உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல கீதா, என் நம்பிக்கை உடைஞ்சு பொய்யா போச்சு. அதே வலிய குழலிக்கு என்னால கொடுக்க முடியாது. அண்ணி, உங்களுக்கு விருப்பம் இல்லனா அட்லீஸ்ட் விலகியாச்சும் இருக்கலாம்ல. என்ன மலர் இப்படி பேசுற? இவளுக்கா விருப்பம் இல்ல? அதெல்லாம் இருக்கு. அதனாலதான் எனக்கு இந்த கல்யாணத்தை நினைச்சாலே பிரஷரா இருக்கு. அன்பு மனசுல சிவமும், சிவ மனசுல அன்பும் இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அந்த மனுஷன், அவரோட குடும்பம் எல்லாருமே இவ சரின்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ. கீதா, நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா இது எல்லாமே பழைய கதை, முடிஞ்சு போன கதை. இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப என்ன நடக்குதுன்னு உங்க கண்ணையும் மனசையும் நல்லா திறந்து வச்சு பாருங்க. அன்பு. கீதா, எதுவும் பேசாத. நேரம் ஆகுது, சீக்கிரமா போய் தூங்கு. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, நீயும் வரணும். போய் தூங்கு. நானா? நான் எதுக்கு? ஏய், நீ தாண்டி குழலிக்கு மேக்கப் போட்டு விடணும். ஏய், இங்க பாரு, கடுப்பு கலப்பாத. என்னால உன் அளவுக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ண முடியாது. நான் வரல. என்னால வர முடியாது. நீ ஆச்சு அவளாச்சு, என்ன ஆள விட. ஏய், பாத்தியா மலர் எப்படி பேசிட்டு போறா? இல்ல அண்ணி, அவங்க பேசுறது நியாயம்தான். அடியே குழலி, இங்க வா. பாட்டி, வாடி. உன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நாளைக்கு நலங்க வச்சுக்கிட்டு நேரங்காலத்தோட தூங்காம எங்கடி போயிட்டு வர? இதோ நாளைக்கு நலங்குக்கு தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்து செய்யறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாம உன் கல்யாணத்துக்கு நீயே அலைஞ்சு திரிஞ்சு எல்லாமே செஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா அப்படி நடந்திருக்கும். இப்போ ஒண்ணு அப்படி இல்ல. என்னடி சொல்ற? பாட்டி,
நான் ஒன்னும் கடைக்கு போய் வாங்கிட்டு வரல. அத்தை மாமா தான் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க தான் இதை கொடுத்து விட்டாங்க. கடைசி வரைக்கும் எல்லாம் இப்படியே நல்லபடியா இருந்தா சரிதான். நீ முதல்ல சரியாக பாட்டி, எல்லாமே சரியாதான் இருக்கும். சரி, நீ சாப்பிட்டியா? இல்லடி, இருக்கிறதே 2 பேரு, தனித்தனியாவா உட்காந்து சாப்பிட முடியும்? நீ வந்தா 2 பேரும் ஒன்னா சாப்பிடலான்னு இருந்தேன். குழலி, அவங்க வாங்கினதெல்லாம் சரிதான். தக்கே கொடுத்த புடவை வாங்கினியா? நீ வெளியே போன மாதிரியே தெரியலையடி. என்னடி முழிக்கிற? எல்லாம் தச்சு ரெடியா தான் இருக்கு பாட்டி. ரெடியா இருக்கு, சரி. எங்கடி இருக்கு? நான் பார்க்கவே இல்லையே. எங்க போய் எடுத்துட்டு வா, எப்படி தச்சிருக்கான்னு பாப்போம். என்னடி எது கேட்டாலும் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? பாட்டி, எல்லாமே ரெடியா தான் இருக்கு, நாளைக்கு வந்துரும். நீ வா, நம்ம சாப்பிடலாம், வா. அடியே நில்லுடி. நாளைக்கு வந்துருன்னு நீ பாட்டுக்கு போற? நாளைக்கு தானே நலங்கு, இன்னுமா தைக்காம வச்சிருக்காங்க? அப்போ நம்ம டெய்லர் கிட்ட நீ குடுக்கலையா? இல்ல, புதுசா ஒருத்தவங்க கிட்ட குடுத்திருக்கேன். ஆனா அவங்களும் தெரிஞ்சவங்க தான். வர வர நீ எல்லாத்தையும் என்கிட்ட மூடி மூடி மறைக்கிற. உண்மையை சொல்லு, யாருக்கிட்ட குடுத்த? நாளைக்கு எப்படி வரும்? பாட்டி, அது வந்து அன்புதான் பிளவுஸ் தச்சு கொடுக்கறாங்க. நாளைக்கு வரும்போது அவங்க எடுத்துட்டு வந்துருவாங்க. என்ன அன்பா? ஆமாம் பாட்டி, அவங்க இந்த மாதிரி வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த ஜாக்கெட் தைக்கிறது, புடவை விற்கிறது, இதெல்லாம் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், உனக்கு என்னடி அறிவு கிருவி கெட்டு போச்சா? இப்ப எதுக்கு நீ என்ன திட்டிட்டு இருக்க? அவங்க பிளவுஸ் நல்லதா தைச்சு கொடுப்பாங்க. ஐயோ கடவுளே, இந்த மரமண்டைக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ பாட்டி, சும்மா தேவையில்லாம என்ன திட்டாத சொல்லிட்டேன். ஏண்டி, அவங்க 2 பேரு ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப பிரியமா இருக்காங்கடி. அவங்க இங்க வராம இருக்கிறது தான் நல்லதுன்னு உனக்கு தெரியாதா? அவகிட்டயே போய் ஜாக்கெட்டை தைக்க குடுத்துட்டு வந்திருக்க. பாட்டி, அப்படிலாம் பேசாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் ஆகாது. ஐயோ, எதுவும் ஆகாதுன்னு எப்படி சொல்ற? அடியே, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கதையே ஓடிக்கிட்டு இருக்கு, புரியுதா? பாட்டி, நான் அவங்க 2 பேர்கிட்டயும் பேசிட்டேன். சும்மா எதையாவது நினைச்சு குழம்பிட்டு இருக்காத. அவங்க 2 பேருக்குள்ள எந்த கதையும் கிடையாது. வா, எனக்கு பசிக்குது, ப்ளீஸ் வா பாட்டி, வா. ஏய் இருடி, இரு வரேன். யோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, நீ பாட்டுக்கு ஊதி தள்ளிக்கிட்டே இருக்க. யோ, நீ இப்படி எல்லாம் பண்ற ஆளே இல்லையா? அதுவும் வீட்டு வாசல்ல நின்னு தம் அடிச்சிட்டு இருக்க நீ. டைகர், தயவு செஞ்சு என்கிட்ட இப்ப எதுவும் பேசாத. நீ உள்ள போ, நான் வரேன். யோ, நீ டென்ஷன்ல இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுதியா? வேண்டான்னா உறுதியா சொல்லி இருக்கணும். அதுக்கும் வழி இல்ல. நீ பண்றதை யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்னையா நினைப்பாங்க? நினைச்சிட்டு போட்டோம், நான் தான் நல்ல வேலைன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. யோ, இதுல நீ, இனியா, அன்பு, குழலின்னு 4 பேரோட வாழ்க்கை இருக்கே. அதுல இப்ப நான் என்னையா பண்ணும்? என்ன பண்ணும் நீயே சொல்லு. அவங்க எல்லாரையும் நினைச்சுதான் நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன். யாருக்கும் கஷ்டம் இல்லாம நான் பாட்டுக்கு அமைதியா தானே இருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? கலை, கலை, ஏய், அறிவியல உனக்கு? ஆள் இறங்குறதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? பார்க்க மாட்டியா? சாரி சார், கவனிக்காம எடுத்துட்டேன் சார். யோ, அதை கவனிக்கிறது தானே உன் வேலை. அதை செய்ய முடியலனா எதுக்கு இந்த வேலையை பாக்குற? குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப? சாரி சார். ஏய், இல்ல என்ன சாரி சார்? கிளம்பா நீ, உன்னதான் போப்பா நீ. சரி சார். கலை, ஒண்ணு இல்லையா? இல்ல கலை, அவளுக்கு ஒண்ணும் இல்ல. வா, வாடா. போங்க,
யோ டைகர் கூட்டிட்டு போய் வாங்க போல வாங்க. என்ன இது? ஏன் இப்படி பண்றீங்க? மனசுக்கு சில விஷயம் உடனே புரியாதுதான், ஏத்துக்க முடியாதுதான். ஆனா போக போக மாறும், ஏத்துக்கும். அதுக்கு இது வழி இல்ல. இப்படியெல்லாம் பண்ணி உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க.